சிம்ம ராசி, ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்தில் சேர்ந்து சிம்ம ராசியாக வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த முறை கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க போகிறீங்க. ஏதாவது பணத்தை முதலீடு போட்டு ஒரு ட்ரையல் பண்ணி பார்க்க போகிறீங்க. ஆனால் பெரிய ரிசல்ட் வருன்றது நான் சொல்லலை. அது அன்லெஸ் உங்கள் சுய ஜாதகம் வலுவாக இருந்து நல்ல தசாபுதி நடந்ததுன்னா ரிசல்ட் பாசிட்டிவாக கூட வரலாம். பட் இன் ஜென்ரல் ஒரு ஒரு ஆராய்ச்சியில் சிம்மம் அப்படிங்கிற ராசியை சேர்ந்திருந்து ரிஷபம் அப்படிங்கிற லக்னத்தை சேர்ந்திருந்தால் அதிக முதலீடு போடாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபா ஒரு முதலீடு பண்ணலாம், ஒரு திட்டம் இருக்குது, 10 ரூபா பண்ணுங்கள். இல்லை ஒரு ரொம்ப இன்னும் ஒரு வேலை ரிஸ்க் எடுக்கணும், 20 ரூபா பண்ணுங்கள், 20%. அதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்காதீங்க, அதுக்கு மேலே கடன் வாங்காதீங்க, ஏன்னா அது ரைஸ் ஆகிடும். ஒன்று. ரெண்டாவது விஷயம், சிம்ம ராசி ரிஷப லக்னத்தை சேர்ந்தவங்களுக்கு இந்த வருஷம் குடும்பம் வேலை விஷயம் ரெண்டுமே கொஞ்சம் மன உளைச்சலை கொடுக்கும். அதை நினச்சி வருத்தப்படுறதுல டைம் வேஸ்ட்டு. ஃபேமிலி இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இவங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறதே வேஸ்ட் ஆஃப் டைம். மரத்தை தூக்கி போட்டு போயிட்டே இருங்க. அடுத்தது, வேலை விஷயத்தில் ஸ்ட்ரெஸ் இருக்குது, டென்ஷன் இருக்குதுன்னு குவிட் பண்ணிடாதீங்க. வருமானம் வருதா, அதுக்காக அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. முடியலன்னு நீங்கள் சொல்லலாம், ப்ரெஷர்னு சொல்லலாம். இன்கமே இல்லாத ப்ரெஷருக்கு இந்த ப்ரெஷர் பரவாயில்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஏன்னா இது ஒரு 1 இயர் தான் இருக்கும். டாலரேட் பண்ணிட்டு ஓட்டுங்க, பிரார்த்தனை பண்ணிட்டு போங்க, ஒன்றும் நடக்காது.